சென்னையிலிருந்து ஒரு பூமரத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கல. அதாவது எழுத்து வடிவத்துல ரீல்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுற. நீ எனகருகினில் நீ இதை விட ஒரு கவிதை. பணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அப்படியே வந்தாலும் அவ்வளவுதான். 11 வயதுல பிரேக்கப்பே ஆயிடுச்சு. ஊர்ல எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க. மாச கடைசியா ஆனாலே செல்லம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடும். பாட்டை எழுதியது பாரதியார், ஆனால் வீட்டை நடத்தியது பாரதியார். என்ன உண்மையா படிச்சு அடுத்து என்ன செய்யணும்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் சின்ன சிறிதளவு வந்தாலும் அவரோட வாழ்வது ரொம்ப. ஒரு டேட் போலாமா கேட்கிறார் செல்லம்மா கிட்ட. நான் வந்து ஒரு சம்பவம் பண்றேன். ஐயோ, அவர் கூட ஏமா நீ பாரதியார் ஆச்ச, உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க, பெரிய பதவிக்கு போனோம், பணம் வேணும், அதெல்லாம் அப்புறம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. ஒரு இன்ஸ்பிரேஷன் கோச்சையோ லைஃப் கோச்சையோ தேவையில்லை. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி தேசிய கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களே, பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, பணியாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதியாக இருந்தாலும் இந்த அரங்கத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவிகளாகிய அழகிய தமிழ் மகள்களே, மாணவர்களாகிய அழகிய தமிழ் மகன்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையாக இருக்கு. நான் வந்து நூற்றாண்டு பழமையான இந்த திருச்சி தேசிய கல்லூரியில உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப புல்லரிப்பாக இருக்கு. இந்த அரிய பெரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 100 ஆண்டு காண்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏன் இந்த கல்லூரி திருச்சியின் ஒரு தனி அடையாளம் என்றால், 100 ஆண்டு கண்டதை விடவும் நூற்றுக்கணக்கான சாதனையாளர்களை உருவாக்கிய ஒரு அரிய பெரிய கல்லூரி இது. அதனாலதான் இது காலம் கடந்தும் நிற்கிறது, தொடர்ந்து பல சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் வருங்கால சாதனையாளர்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நெகிழ்ச்சியாக இருக்கு. முதல்ல வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் வந்து சென்னையிலிருந்து ஒரு பூமரத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கல. நீங்க யாரும் வந்து பயப்பட வேண்டாம். நீங்க வந்து கிரிஞ்ச் ஆகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா ரொம்ப பேசினா உங்களுக்கு வந்து அது மொக்கையா இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களுடைய பருவத்தை கடந்து வந்தவன் தான். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடைய ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா நான் வந்திருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன அறிமுகம் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னாதான் உங்க மனசுக்குள்ள நான் லாகின் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க தொடக்கத்திலேயே நான் லாக் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். சின்ன அறிமுகம் செஞ்சுட்டு நான் என்னுடைய உரைக்குள்ள போயிடுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய கல்லூரிகளுக்கு நான் பேச போயிருக்கேன். ஆனா இந்த கல்லூரியில தான் ஒரு விந்தையை நான் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, இந்த கல்லூரியில தான் பேராசிரியர்களாக மட்டும் இல்லாமல் கவிஞர்களா இருக்காங்க, பாடகர்களா இருக்காங்க, கலைஞர்களா இருக்காங்க. பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களுக்கு மத்தியில் பாட்டு பாடக்கூடிய பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? அப்பேற்பட்ட ஒருவர் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வரம் தான். அவர் வந்து பாட்டு பாடி கலக்கிறார் அப்படின்னா, நீலகண்டன் சார் வந்து கவிதையில அப்படியே
அதாவது எழுத்து வடிவத்துல ரீல்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுறாரு. சின்னசாமி ஐயர் பெற்றெடுத்த பெரியசாமியே, லக்ஷ்மி பெற்றெடுத்த சரஸ்வதி அப்படிங்கிறார். நான் அப்படியே ஆசிரியத்தோட அப்படியே பாக்குறேன். நான் எப்படி பேச போறேன்? ஆசிரியர்கள் மதிப்பெண் போடணும், ஆசிரியர்களே கலக்கும் பொழுது நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. இவங்க இப்படி பேசும் பொழுது புவனேஸ்வரி மேடம் வந்து அவ்வளவு தெளிவான, அவ்வளவு நுட்பமான, ஆழங்காற்பட்ட ஒரு வரவேற்புரையை வழங்குறாங்க. வெறும் ஒரு சம்பிரதாய வரவேற்புரை கிடையாது. அது நிறைய படிச்சிருக்காங்க, உள்வாங்கி அவ்வளவு அழகழகா என்னை பற்றியும் இந்த கல்லூரியை பற்றியும் பாரதியாரை பற்றியும் தமிழை பற்றியும் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. அம்மையாருக்கு என்னுடைய வணக்கங்கள். நானும் இந்த களத்துல இருக்கேன், நானும் ஒரு காம்படிட்டர் தான் சொல்லி அவங்களும் பாடுறாங்க. எனக்கு எப்படி வந்து இவங்க கிட்ட நல்ல மதிப்பெண் வாங்குறதுன்னு தெரியல. எனக்கு அது ஒரு பெரிய சவால் தான். இந்த கல்லூரிக்கு வந்த அந்த கணத்திலிருந்து எப்படி இவங்க கிட்ட நல்ல மதிப்பையும் மதிப்பெண்ணையும் பெற்றெடுப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இங்க பக்கத்தில் இருக்கிறவர் என்னை காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு ஆச்சரியம், உங்களுடைய முதல்வர் பெருந்தகை அவர்கள். அவர் இந்த கல்லூரியின் முதல்வர் மட்டும் கிடையாது, இந்த கல்லூரியின் புதல்வரும் கூட. இந்த கல்லூரிக்கு மட்டும் அவர் முதல்வர் அல்ல, உங்களுக்கு எல்லாமும் முதல்வர் அவர் தான். முன்னாள் மாணவர் இந்நாள் முதல்வராக உங்கள் முன்னால் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பது உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய உண்டாற்றுவது, ஒரு மிகப்பெரிய பலம். அதனால் இப்பேற்பட்ட சிறப்பு, அதுவும் இந்த கல்லூரி மண்ணை நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் மிதித்து பேசியிருக்கிறார். நேரு வந்திருக்கிறார், அதற்கு பிறகு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார், இன்னும் எத்தனையோ சார்ந்தவர்கள், இந்திரா காந்தி வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் பாதம் பதித்த மண்ணில் நானும் வந்து பேசுவது இறைவன் கொடுத்த வரம் என்று வேறு கிடையாது. சரி, இப்ப நான் மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு விதத்துல நான் வந்து புவனேஸ்வரி மேடம்க்கு வந்து நன்றி சொல்லுவோம். அவங்க வந்து என்னுடைய 2 முக்கியமான பாடல்களை சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டாங்க உங்ககிட்ட. ஒரே ஒரு பாடல் மட்டும் விட்டுட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அப்பதான் நான் உங்ககிட்ட ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைன்னா எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். முதல் பாட்டை அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓமன பெண்ணை படத்துல பாடியே காமிச்சிட்டாங்க. நீ எனதருகினில் நீ, இதை விட ஒரு கவிதை கிடையாது, அந்த பாட்டு பாடிட்டாங்க. இதற்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. 2 பாட்டுக்கும் நடுவுல நான் ஒரு பாட்டு எழுதினேன். இதுவரைக்கும் நான் எழுதின பாடல்கள்ல அதுதான் வந்து ஒரு ஹிட் சாங். அந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக்ல வந்தது. அது நான் சொன்னாதான் உங்களுக்குள்ள லாகின் பண்ண முடியும். அது என்ன பாட்டுன்னா, ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிறாய். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய், உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கித்தான் போனேனே, போதையாகத்தானேனே தள்ளாடும் ஜீவனே. நானும் அப்படிதான் இருக்கேன். போங்க, இவ்வளவு பெரிய அறிவாளிகள் ஒரு தள்ளாடும் ஜீவனாக தான் இருக்கேன். இதுவும் என்னுடைய ஒரு முக்கியமான பாடல். தொடக்கத்துல புவனேஸ்வரி மேம் பேசும்பொழுது நிறைய செய்திகளை சொன்னாங்க. பாடல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை அவங்க சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுக்கு பாரதியார் ஏன் தேவை, அதை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. பாரதியாருடைய கவிதைகள், பாடல்கள் எல்லாமே நமக்கு தெரியும், நீங்க எல்லாம் அதை படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனா பாட புத்தகத்துல இல்லாத சில விஷயங்கள் இருக்கு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி, அவர் எழுதிய கவிதைகளை விடவும் பாடல்களை விடவும் நாம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய வாழ்க்கையை தான். அவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்த காலம் வெறும் 38 ஆண்டுகள் தான். ஆனா அந்த 38 ஆண்டு காலத்துல ஒருத்தர் வந்து 138 ஆண்டுகள் வாழ்ந்த என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அந்த வியப்பு, அந்த பிரமிப்பு தான்
எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய கவிதைகளையும் தாண்டி அவருடைய தமிழ், அவருடைய கவிதை சக்தி அதெல்லாம் வேற. ஆனா எந்த ஒரு வசதியும் இல்லாம, எந்த ஒரு பணபலமோ அல்லது செல்வாக்கோ அல்லது செல்வ செழிப்போ இல்லாம, ஏன்னா பாரதியாரோட சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தேசிய கவி, மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். அவர் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர், சிறந்த கவிஞர். ஆனா பாரதிக்கு அந்த கொடுப்பினை இல்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை, பேங்க் அக்கவுண்ட்லாம் கிடையாது, பணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் ரொம்ப நாள் அவர்கிட்ட தங்காது. அவர் ஒரு ஏழை வள்ளல். அவர் வீட்டிலேயே சரியா சாப்பாடு இருக்காது, 2 பெண் குழந்தைகள் வேற. அப்படி இருக்கும் பொழுது அவர் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பரிசு பொருட்களை எல்லாம் தானமா கொடுத்துருவார். அப்பேற்பட்ட ஒரு வினோதமான பிறவி. எப்படி அவரால இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல இவ்வளவு நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனைகளை செய்ய முடிந்தது? பாரதியாருடைய தாத்தா, அவங்க பூர்வீகம் சீவலப்பேரி. பாரதியாருடைய அப்பா சீவலப்பேரியிலிருந்து கிளம்பி பிழைப்புக்காக எட்டயபுரத்துக்கு வர. எட்டயபுரம் ஜமீன் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு காலகட்டம். அது கவிஞர்களையும் கலைஞர்களையும் அப்படியே போற்றி கொண்டாடிய ஒரு சமஸ்தானம். அங்க பாரதியாருடைய அப்பாவுக்கு வேலை கிடைக்கிறது. பாரதியோடைய அப்பா ஒரு சத்தம் போடாத சாதனையாளர். அந்த காலத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்றவரை சொல்லலாம். கணிதத்துல புலி. தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் 3மே தெரியும். பாரதிக்கு அவருடைய பர்சனல் லைஃப் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. நிறைய வலிகளும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கை. நீங்க நினைச்சு பாருங்க, அவருக்கு 5 வயசா இருக்கும் பொழுது அம்மா இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே வருது. 5 வயசுல அம்மாவை இழந்த ஒரு சிறுவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது 5 வயதுல பெற்ற அன்னை விட்டு போனாலும் 6 வயதில் தமிழ் அன்னை பாரதியை தத்தெடுத்துக் கொள்கிறாள். 6 வயசுல இருந்து கவிதை எழுதுறார். என்ன டாபிக் கொடுத்தாலும் உடனே ஒரு கவிதை. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் கவிதை. எட்டயபுரம் ஜமீன்தாரோட சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அவங்க அப்பாவோட அந்த பதவியினால் பள்ளிக்கூடத்துக்கே சில சமயங்கள் போக மறந்துடுவார். அப்பாவுக்கு பயந்து போகாம எங்கேயோ பாடப்புத்தகத்தெல்லாம் வச்சுட்டு தோப்புல உலாவ போயிடுவார். நீங்க அந்த திரைப்படத்துல பார்த்திருக்கலாம். பயங்கரமான மறதி கேஸ். இப்படி அவர் வாழ்க்கை போகிறது. அவருடைய உண்மையான பெயர், இயற்பெயர் பாரதி கிடையாது. அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம், சுருக்கமா சுப்பையா. இப்ப பாரதிங்கிறது அவருக்கு 11 வயது இருக்கும் பொழுது எட்டயபுரம் சமஸ்தானம் அந்த ஜமீன்தாருடைய தலைமையில விருதை சிவஞான யோகிகள் என்கின்ற ஒரு ஆன்மீக குரு, அவர் சுப்பையாவுக்கு பாரதின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறார், ஒரு டைட்டில். பாரதினா கலைமகள்னு அர்த்தம், சரஸ்வதினு அர்த்தம். நீலகண்டன் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். பல பாரதிகள் இருந்திருக்காங்க. ஆனா பாரதி அல்லது பாரதியார் அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வராரு இல்லையா? அந்த டைட்டில் கிடைத்த பிறகு அவருடைய பெயர் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஆகுது. காலப்போக்கில் மகாகவி அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கூடுதலா கிடைக்குது. அப்புறம் யாரு சார் அந்த யாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பாரதி யார் அப்படின்னா இப்ப நம்ம ஆங்கிலத்துல சார் சொல்றோம்ல, ஹிந்தியில ஜி சொல்றோம். அந்த மாதிரி மரியாதை விகுதி. என்ன சார் இங்க தமிழ் பாடம் எடுக்கிறீங்களேன்னு நினைச்சுக்காதீங்க. இதை சொல்லாட்டி உங்களுக்கு அது புரியாது. பாரதியார்னா மரியாதையோட கூப்பிடுற மாதிரி, ஔவையார் மாதிரி. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல. 11 வயதாக இருக்கும் பொழுது பாரதி ஒரு பெண்ணை காதலிக்கிறார், உண்மை. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, வழக்கமா திரைப்படங்கள்ல பொண்ணோட அப்பா தான் ஹீரோவுக்கு வில்லனா இருப்பார் காதல் விஷயத்துல. ஆனா பாரதியோட வாழ்க்கையில அவங்க அப்பாவே அவருக்கு வில்லன் ஆயிட்டார். அந்த பெண்ணுக்கு 9 வயது, யாருன்னே தெரியாது, பேருனே தெரியாது. இதெல்லாம் அவருடைய கவிதையில இருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, போதும் நீ எட்டயபுரத்துல இருந்து ஓவியம் அடிச்சதெல்லாம் போதும். அவருக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய பையனை ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சு பெரிய மாவட்ட ஆட்சியர் ஆகணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டாக அவர் ஆகணும், லண்டன்ல போய் படிக்கணும்லாம் அவருக்கு ஆசை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பையன் மேல பாசம், ஆனா ரொம்ப கண்டிப்பான ஒரு பேர் வழி.
வேற வழியே இல்லை. நெல்லையில போய் படி ஓ அப்படின்னு அங்க போய் சேர்த்து விடுறாரு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல. இப்ப கூட அந்த பள்ளியை நீங்க போய் பார்க்கலாம். அவ்வளவுதான், 11 வயதுல பிரேக்கப்பே ஆயிடுச்சு. ஆனா என்ன சோகம் அப்படின்னா, சோகம்னு சொல்ல முடியாது, அதாவது அவருக்கு சாய்ஸே இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லாம் சாய்ஸ் இருக்கு, வேணும் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, உங்க கரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்பெல்லாம் சாய்ஸே கிடையாது. இத சொல்றத செய் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னா செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, பொம்மைதான். பாரதியாரும் அப்படிதான் இருந்தாரு. தந்தையை எதிர்த்து பேச முடியல, பயம். 5 வயசுல அம்மா போயாச்சு, 11 வயசுல காதலி போயாச்சு, 14 வயசுல என்ன ஆச்சு, அவருக்கு அப்பா கூப்பிட்டு திருமணமே பண்ணி வச்சுட்டாரு. பாரதியாருக்கு அப்போ 14 வயது, செல்லம்மாவுக்கு 7 வயது. குழந்தை திருமணம் ரொம்ப ஒரு கொடிய விஷயமாக இந்த சமூகத்துல புரையோடி போயிருந்த ஒரு காலகட்டம். பின்னால இதை நினைவு கூர்ந்து பாரதி எழுதும் போது அவ்வளவு கடுமையா அந்த வழக்கத்தை திட்டுறாரு. அங்கேயும் நம்மால் வந்து சும்மா இல்லை, அவருக்கு பிடிக்கல திருமணம், எப்படியும் போக முடியாது. அப்படி ஓடி போக முடியுமா அப்பா விட்டுட்டு? அல்லது ஓடி போகத்தான் விட்டுருவாங்களா? அப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் வேணாமா அப்படின்னு அவரால் சும்மா இருக்க முடியல. அப்போ அந்த மன மேடையில செல்லம்மாவை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன ஒரு கெத்து, என்ன ஒரு குறும்பு பாத்தீங்களா? அந்த வயசுல 14 வயசுல யார் பாடுவாங்க? இது வந்து பாட புத்தகத்துலலாம் வராது, நீங்க எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புறேன், சொல்றேன். பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் கவலையே படலை. கவிதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தளபதி மாதிரி அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. செல்லம்மா பக்கத்து உட்காந்துருக்காங்க, இவர் வந்து ரூட் விடுறாரு. என்ன பாட்டுன்னா சிந்து அப்படிங்கிற ஒரு கிராமிய இசை வடிவம் இருக்கு, அவருக்கு அதுலதான் ரொம்ப ஈடுபாடு உண்டு. சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதிதாசன் இதனால பாரதியார அழைக்கிறார், அதை அப்புறம் பார்க்கலாம். இவர் என்ன பாட்டு பாடினாரு செல்லம்மாவை பார்த்து? கொஞ்சமே இல்லை, செல்லம்மாவுக்கு தான் அப்படியே நடுங்குது. 7 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இவர் பாடுறாரு, நம்மள் பிஞ்சிலேயே பழுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. கட்டி அணைத்தொரு முத்தமே, ஆரம்பம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கட்டி அணைத்தொரு முத்தமே, தந்தால் கை தொழுவேன் உன்னை நித்தமே, அதோ சிக்குது பால் தயிர் அன்னமே. அப்பதான் பாக்குறாரு, சாப்பிடவே பிடிக்கலையா. அரோ சிக்குது பால் தயிர் அன்னமே, தானா தனனான தனனான தனனா அப்படின்னு பாடிட்டே போறாரு. செல்லம்மாவுக்கு என்ன சொல்ல முடியும்? பாஸ் என்கிற பாஸ்கரனா, எவ்வளவோ ஃப்ரெண்ட் இருக்கும் போது நீயே எனக்கு வந்து ஃப்ரெண்டா வாச்சு, நல்லா செய்யறாரு சந்தானம் சொல்வார்ல, அந்த மாதிரி ஊர்ல எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க. இவர் எனக்கு கணவரா வரணுமா? ஐயோ, இவரோட நான் எப்படி வாழறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவர் வேற ஒரு மூட்ல இருக்காரு, வேற ஒரு தளத்துல அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, கச்சேரி பண்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த டிப்ரெஷனை வந்து கடந்து வர்றது, பாட்டு பாடிதான் கடந்து வர முடியும். காலம் முழுக்க அப்படிதான் இருக்குது. அப்பா சொன்னது பிடிக்கல, அப்பாவை எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது? பாட்டு பாடிதான் கடந்து வர வேண்டியது. இன்றைக்கு அவருடைய பாட்டு நமக்கு விருந்தா இருக்கு, ஆனா அன்றைக்கு அவர் பாட்டே அவருக்கு மருந்தாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு மோசமான நிலையையும் அவர் பாட்டு பாடி கவிதை பாடித்தான் கடந்து வந்திருக்காரு. வறுமை, சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, சொந்த வீடு இல்ல, எல்லாத்துக்குமான மருந்து தமிழ் தான், தமிழ் கவிதை தான். சரி, இப்போ ரீகால் பண்ணுவோம். 5 வயசுல அம்மா இறந்துட்டாரு, 11 வயசுல அப்பா காதலியை விரட்டி விட்டுறாரு, 14 வயசுல கல்யாணம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சோகம் அவர் வாழ்க்கையில நடக்குது. அடுத்த வருடமே அவருடைய தந்தை திடீர்னு இறந்து போறார். அதற்கு பிறகு பாரதியார் காசிக்கு கிளம்புறார். முக்கியமான 15 ஆண்டுகள், முதல் 15 ஆண்டுகள் அவருடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள். தமிழ் கவிதையை பொறுத்த வரைக்கும் அந்த 15 வயதுக்குள்ளேயே அவர் செய்தது நிறைய, அது வேற விஷயம். பாரதிங்கிற பட்டமே கிடைச்சிருச்சு. பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் போட்டியில வென்று காட்டியவர் பாரதி. ஆனா இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கையில அவ்வளவு சோகம்.
கடைசி காலம் வரைக்கும் அந்த தாய் பாசத்துக்காக அவர் ஏங்கிக் கொண்டே இருந்தார். ஆனா ஒரு பொழுதும் அவர் தமிழையும் தமிழ் அவரையும் கைவிடவே இல்லை. அதுதான் நாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. அதை படித்து பார்க்கும் பொழுது எனக்கு பல முறை அழுக வந்தது. இப்படி அவருடைய வாழ்க்கை போகுது. ஓகே, இப்போ இந்த திருச்சி மண்ணோடும் பாரதியோடும் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். அதற்கு பிறகு காசில போய் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எட்டயபுரத்துக்கு திரும்பி வராரு, சென்னைக்கு போறாரு. நடுவில் கொஞ்ச காலம் மதுரையில போய் தமிழ் ஆசிரியரா இருக்காரு. மதுரையில அவர் ஆசிரியரா இருந்த பொழுது அவருடைய ஒரு நண்பர் திரு கோபாலகிருஷ்ண ஐயர், அவர்தான் நீங்க இப்போ படிக்கிற இந்த திருச்சி தேசிய கல்லூரியின் தமிழ் துறையின் முதல் தலைவர். சரியா? பாரதியின் நண்பர் அவர்தான் சுதேசமித்ரனுடைய ஆசிரியராக இருந்த டி சுப்பிரமணிய ஐயருக்கு பாரதியை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய பரிந்துரையின் பேர்ல தான் பாரதி சென்னைக்கு போறாரு. அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு டர்னிங் பாயிண்ட், பத்திரிகை உலகத்துல அடியெடுத்து வைக்கிறார். வாழ்க்கை அப்படியே போயிட்டு தான் இருக்கு. அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது என்ன வியப்பாக இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் எந்த ஒரு பேக்கிங், எந்த ஒரு பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லாம ஒருத்தர் தமிழுக்காகவே, தமிழ்நாட்டுக்காகவே, இந்தியாவுக்காகவே, நம் மக்களுக்காகவே, குறிப்பா பெண்கள் விடுதலைக்காகவே, சமூக நல்லிணக்கத்துக்காகவே, மத ஒற்றுமைக்காகவே வாழ்ந்திருக்காருன்னா அதை வார்த்தைகளால சொல்ல முடியும். இன்னொரு ஆசிரியர் நான் அவர்கிட்ட பாக்குறது, தொடக்கத்தை மேம் சொன்னாங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறது, எப்படி அவருக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தது. நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும், நான் சொன்னது நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும் அப்படின்னு அவருக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அதுதான் நான் எண்ணி எண்ணி வியக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். அவர் புதுச்சேரியில 10 வருஷம் இருந்தார். அப்போ ஒரு நாள் மாச கடைசியா ஆனாலே செல்லம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடும். ஆனா இவர் அப்படியே பறந்துட்டு இருப்பாரு. இவருக்கு யதார்த்தம் தெரியாது. செல்லம்மாவுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். யாருக்கு எவ்வளவு கடன் பாக்கி, எவ்வளவு பணம் தேவை, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பாட்டை எழுதியது பாரதியார், ஆனால் வீட்டை நடத்தியது செல்லம்மா தான். அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அவங்க ஒரு நாள் இந்த பண பற்றாக்குறை இருக்கும் பொழுது பாரதியார் கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒன்று எழுதி அனுப்பினாதான பணம் வரும். நீங்க சும்மா அப்படி காஃபி சாப்பிடுறீங்க, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறீங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு, எப்பதான் பணம் வரும், எப்பதான் எழுதி அனுப்புவீங்க, இப்படி பாடிட்டு இருக்கீங்க ஜாலியா, உங்களுக்கு என்ன தெரியும் நான் பண்ற வேதனையை பத்தி, பால் காரனுக்கு எவ்வளவு பாக்கின்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல வேலை செய்யற அம்மாவுக்கு எவ்வளவு பணம் பாக்கின்னு உங்களுக்கு தெரியுமா, வீட்டுல அரிசி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்களே, நாளைக்கு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுமே, அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுமே, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா, நான் யாருன்னு தெரியுதா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கொந்தளிச்சு பேசினாங்க. அவர் என்ன நீ சும்மா அந்த மாதிரி நைன்னு சொல்லிட்டே இருக்க, நான் கட்டுரை எழுதி அனுப்புறேன், கவலைப்படாத, பணம் வரும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. என்னமோ பண்ணுங்க. இன்னும் செல்லம்மா கோச்சிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம், இந்த மனுஷங்கிட்ட நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது. இப்ப அவர் சும்மா இருக்கலாம்ல, ஒரு கிறுக்கு இல்ல அவர். சோ அவர் வீட்டு முற்றத்துல குருவி எல்லாம் விளையாடு. இவருக்கு உடனே ஒரு துள்ளல். பக்கத்துல ஒரு மரத்துல அரிசி இருக்கு, அதுவே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பெறப்பட்ட அரிசி. இவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. குருவியை பார்த்து இவருக்கு குதூகலம் ஆயிடுது. இந்த குருவி மாதிரி நம்மளும் விளையாடணுமே. அவன் குருவிக்கு பசிக்கும்ல, அவர் வீட்டிலேயே 2 குழந்தைகள் இருக்கு, அதோடைய பசி பத்திலாம் அவருக்கு பெருசா எண்ணம் இல்லை. குருவிகளுக்கு பசிக்குமே, என்ன பண்ணலாம், திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த மரத்துல அரிசி இருக்கு. ஓகே ஐடியா அப்படின்னு இந்த அரிசியில அப்படியே கொஞ்சம் அள்ளி எடுத்து வீசிடுறாரு. குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா அதை கொத்தி தின்னுது. கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லம்மா வராங்க. அவங்க பார்த்தா ஒரு பாதி காணும் இந்த மரத்துல. உங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுது, உங்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாது, பொறுப்பே இல்லை அப்படின்னு அப்படியே பொறிஞ்சு தள்ளுறாங்க. அப்போ இவர் கோவம் வரல. செல்லம்மா கூப்பிடுறாரு, இங்க வா, அந்த குருவிகளை பாரு அப்படிங்கிறாரு. எந்த குருவியாவது தலைவலின்னு சொல்லி நீ பார்த்திருக்கியா? எந்த குருவிக்காவது சோகம் நீ பார்த்திருக்கியா? நாம செல்லம்மா 6 அறிவு மனிதர்கள்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா நமக்கு தான் எல்லா நோயும் வருது, நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது, நமக்கு தான் கோபம் வருது. நாம மேல எரிஞ்சு விழற, நீ மேல எரிஞ்சு விழற,
அந்த மாதிரி ஏதாவது ஒரு குருவி தம்பதி பண்ணி நீ பார்த்திருக்கியா? இப்ப நீ சொல்லு, நாம பெருசா குருவி பெருசா அப்படின்னு கேட்கிறாரு. செல்லம்மாவுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த சமயத்துல இந்த கேள்வி தேவையா? அந்த கேள்வியை கேட்கிற நிலையிலேயே நாம இருக்கோம் அப்படின்னு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எனக்கு பணம் வந்தாலும் நீ கட்டுரை எழுது, பாட்டு எழுது, பாட்டு பாடு, எனக்கு பணம் வரணும், மாச கடைசி, என்னால அவமானத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. செல்லம்மா சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு அவருக்கு புரியுது. வீராப்பா சண்டை போட்டுருவாரு. அவங்க சொல்றதுலயே ஒரு விஷயம் இருக்கே, பணம் தேவையாச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த குருவி பத்தியே ஒரு பாட்டு எழுதினாங்க அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே 8 திசையும் பறந்து திரிவோய். செல்லம்மாவையும் கூட்டிட்டு வந்து அவங்களையும் ஆட வச்சு மனசை மாத்தி சிரிக்க வச்சிருக்காரு. சிரிக்க வச்சுட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். செல்லம்மா, கவலைப்படாத, உன் வேதனை எனக்கு புரியுது. நான் இந்த பாட்டையே பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். கட்டுரை தான் அனுப்பணும்னு ஒண்ணும் கிடையாது, பாட்டும் அனுப்பலாம், பணம் வரும். கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. ஆங்கிலத்துல நான் நூல் எழுதினா, அவர் ஆங்கிலத்திலேயே நூல் எழுதியிருக்காரு. The Fox with the Golden Tail அப்படிங்கிற ஒரு புக் அவருக்கு. அவர் எழுதிய ஒரு நகைச்சுவை குறுநாவல். ஆனி பெசன்ட், ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்க 2 பேரையும் பயங்கரமா கலாய்ச்சு, அதாவது ரோஸ்ட் பண்ணி அவர் எழுதின ஒரு நூல் அது. அவர் சொல்றாரு, ஆங்கிலத்துல நான் ஒரு நூல் எழுதினா அதை பதிப்பிக்கிறதுக்கு ஓடி வராங்க. 100 காப்பி வேணுமா சார், 200 காப்பி போடட்டுமா சார்னு கேட்கறாங்க. ஆங்கிலத்துல நூல் எழுதி தரேன்னு சொன்னா ஓடி வராங்க செல்லம்மா. தமிழ்ல நூல் எழுதணும்னு சொன்னா ஓடி போறாங்க. என்ன பண்றது, என் தமிழோடைய நிலைமை அப்படி இருக்கு. ஆனால் அதுக்காக நான் ஆங்கிலத்திலே எழுத முடியுமா? என்னால முடியாது. ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இன்றைக்கு இந்த பாட்டு எனக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்ச பாட்டா இருக்கலாம். ஆனா நாளைக்கு இந்த பாட்டை தமிழ்நாடே பாடும். அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன், நீங்களாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த பாட்டோடைய அருமை பல பேருக்கு தெரியல? ஏனென்றால் தமிழகம், அப்ப சொல்றாரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றாரு, ஏனென்றால் தமிழகம் இன்னும் கண் திறக்கவில்லை. அப்படியே திறந்தாலும் அது குழந்தை நிலையில் இருக்கிறது. குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? நீ பாரு செல்லம்மா, ஒரு நாளுக்கு நடக்குமா இல்லையான்னு பாரு என்று சொல்றாரு. அது நடக்கிறது. இன்றைக்கு அவருடைய பாட்டு பாடப்பெறாத இடம் உண்டா? இன்றைக்கு அவருடைய கவிதைகளை மேற்கோள் காட்டாத மேடைகள் உண்டா? இவ்வளவு ஏன்? அவருடைய பாடல்கள் இடம்பெறாத திரைப்படங்கள் உண்டா? அவருடைய கவிதை வரிகள் தான் இன்றைக்கு திரைப்படத்துல டைட்டிலா வருது, பஞ்ச் டைலாகா வருது. இன்றைக்கும் அவருடைய பாட்டு வரிகள் சீரியல் டைட்டில்களா இருக்கு. இன்றைக்கு நம்ம முதல்வர் ஒரு காலத்துல மாஸ்டர்னு ஒரு படம் நடிச்சார், பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு. அந்த மாஸ்டர் படத்துல 2 வார்த்தை சொல்லுவார் தளபதி, ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒன்று சொல்லுவார். ஒரு ஃபைட் சீன் வரும் பஸ்ல, அப்போ அதற்கு முன்னாடியா அல்லது அதுக்கு அப்புறமா தெரியும். ஆனா அந்த ஃபைட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவார், 2 வார்த்தை தான். பசங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நையப்புடை சொல்வாரா? ஞாபகம் வருதா? நையப்புடை யார் எழுதினது? பாரதியார் எழுதினது. பாரதியாருடைய ஆத்திசூடியில வரக்கூடிய வாசகம் நையப்புடை. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். தலைவருக்கும் பஞ்ச் டைலாக், தளபதிக்கும் பஞ்ச் டைலாக். நம்ம தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்கள் தொடக்கத்துல ஒரு வரி சொன்னார் இல்லையா, தேடி சோறு நிதம் தின்றுன்னு. இன்றைக்கு அந்த கவிதை பிரிண்ட் பண்ணாத டிஷர்ட்டே கிடையாது. நையப்புடைனா என்ன? இதை பத்தி நான் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு 1 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. நையப்புடைனா என்ன அர்த்தம்? அப்கோர்ஸ் ஒரு இடத்துல அந்த காட்சியை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். ஒரு கெட்டவன் வந்தா அவனை ஜஸ்ட் அப்படியே தட்டிட்டு விட்டுறக்கூடாது, வேரோட சாட்சியணும், திரும்ப அவன் எழுந்து வரவே கூடாது. அதான் நைய புடைக்கிறது. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? மேடம் சொன்னாங்க இல்லையா, கரிச்சான் குஞ்சு அவர்கள் திருலோக சீதாராமை பார்த்து கேட்கும் பொழுது, பாரதியாரை நம்ம உண்மையா படிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்? திரும்பவும் முதல்ல இருந்து படி. நம்ம சூரிய சொல்ற மாதிரி அழிச்சிருங்க, திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேங்கிற மாதிரி திரும்பவும் படி, வேறொரு அர்த்தம் கிடைக்கும்.
இந்த நையப்புடைக்கு இன்னொரு மேலான அர்த்தமும் இருக்கு. வெளியில மட்டும்தான் எதிரிகள் இருக்காங்களா? வெளியாட்களோட மட்டும்தான் நம்ம எப்போதும் சண்டை போடுறோமா? இல்ல, வெளியில நாம சண்டை போடுறதை விட உள்ள சண்டை போடுறது அதிகம். நம்ம மனசுக்குள்ள நிறைய அந்த மாதிரி கெட்டவங்க இருக்காங்க. அதாவது கெட்ட எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், அதோடதான் ஒவ்வொரு நாளும் நம்ம போராடுறோம். அந்த எண்ணங்களை எப்படி ஜெயிக்கிறது? இருட்டை எப்படி ஜெயிக்கிறது? இருட்டு எப்படி போகும்? இருட்டை வாழ் கொண்டு வெட்டினா போகுமா? போகாது. ஒளி வந்தால் இருள் தன்னால விலகும். கரெக்டா? அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக எதிர்மறை எண்ணங்கள் தன்னால காணாம போகும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் சிறிதளவு வந்தாலும் என்ன பண்ணணும்? நைய அதை புடைக்கணும். அது எப்படி புடைக்க முடியும்? நீங்க எப்பொழுது அதிகமாக அதிகமாக நல்ல நேர்மறை எண்ணங்களை எண்ணும் போதுதான் அது இல்லாம போகும். அதுதான் ஒரே வழி. அதுதான் நைய உடை. என்ன ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட, பாரதியார் கிட்டனா, அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய வறுமை. அவர் ஐயா சொன்னாங்க இல்லையா, லக்ஷ்மி பெற்றெடுத்த சரஸ்வதின்னு. சரஸ்வதியோடைய பிள்ளைதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சரஸ்வதி என்ன ஒரு சரித்திட்டம் பண்ணிட்டான்னா, நான் உன் கூடவே இருப்பேன், நீ என் கூடவே இருக்கணும், சரியா? நிறைய எழுது, கதை எழுது, கவிதை எழுது, கட்டுரை எழுது, உனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து நான் தரேன். ஏன்? இன்றைக்கு நாம பேசக்கூடிய தமிழ் பாரதியாருடைய, அது கலைமகளுடைய பூர்ண அருள் இல்லாம கிடைக்கவே கிடைக்காது. புரட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு நாம நிறைய பயன்படுத்துறோம். அந்த புரட்சி என்கின்ற சொல்லை உருவாக்கியவரே பாரதி தான். புரட்சி என்கின்ற சொல் அவருடையது. பொது உடைமை என்கின்ற சொல் பாரதியுடையது. தமிழும் பாரதியும்னு இன்னொரு தலைப்பே பேசலாம். அப்படி அவர் தமிழுக்கு செய்தது அதிகம். கலைமகள் சொல்லிட்டு அவர் ஒப்பந்தம் இதுதான், இந்த மாதிரி நீ தமிழுக்கு நிறைய செய்வ, நவீன தமிழ் சிற்பியா நீ வரலாற்றில் நிலைத்து நிற்பாய். ஆனா ஒரு நிபந்தனை என்ன? கடைசி வரைக்கும் நான் உன்னை லக்ஷ்மி கிட்ட அனுப்பவே மாட்டேன். லக்ஷ்மி உங்ககிட்ட வராம நான் பார்த்துக்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த வேதனை அவருக்கு இருந்தது. கலைமகள் மேல நிறைய பாடியிருக்கார், லக்ஷ்மி மேலையும் பாடியிருக்கார். மாதவன் சக்தியினை செய்ய மலர் வளர் மணியினை வாழ்த்திடுவோம் கதறார் லக்ஷ்மி. போதும் இவ்வறுமையெல்லாம், பாருங்க அந்த மனுஷனுடைய கதறலை பாருங்க. போதும் இவ்வறுமையெல்லாம் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும். பணம் இல்லாததுனால அவரும் சரி செல்லம்மாவும் சரி படாத அவமானங்கள் கிடையாது. அதை அவர் கடந்து வந்துட்டார், அது வேற விஷயம். பணம் இல்லாததுனால கண்டவெல்லாம் அவமானப்படுத்துவோம், அதெல்லாம் அவர் தாங்கிக்க வேண்டிய ஒரு நிலையில அன்றைக்கு சமுதாயம் இருந்திருக்கு. வேதனை போதும் வறுமையெல்லாம் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும். இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள்ல கூட நம்ம மனசு போகாது. வேதத்தையே படிக்க முடியல, அவருக்கு கடுப்பாகலாம், காண்டாகும். உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும் வேதனை படுமனமும் அப்படின்னு கருவார். வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை வாழ்த்துவோம்னு கெஞ்சுறாரு. கெஞ்சி பார்த்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மகாலட்சுமிக்கே ஒரு மாதிரி கண் கலங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களால பணத்தை அப்படி கொடுக்க முடியல. கொடுத்துட்டா என்ன ஆகும்? நினைச்சா போயிருக்கலாம் மகாலட்சுமி பாரதியார் கிட்ட, ஆனா போகல. அப்படி போகாததுனால தான் இன்றைக்கு அவருடைய தமிழ் பாடல்கள் நமக்கெல்லாம் ஒரு சொத்தாக மாறி இருக்கு. நமக்காக அவர் செய்த ஒரு தியாகம் அது. அதற்காக அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்கார். என்ன ஆச்சரியம்னா, அவர் மட்டும் வேதனைப்பட்டா பரவாயில்ல, செல்லம்மாவையும் சேர்த்து வேதனைப்பட்ட வச்சுட்டார். அவருக்காக செல்லம்மாவும் நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் ஒரு கவிஞர், ஒரு தீர்க்கதரிசி எல்லாமே சொல்லிக்கலாம். இவர் வேற ஒரு நிலையில இருப்பார். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறது இல்லை, யார் என்ன திட்டினாலும் கவலைப்படுறது இல்லை. உங்க மொழியில சொல்லணும்னா ஹேட்டர்ஸை பத்திலாம் கவலைப்படுறதே கிடையாது. 1000 பேர் விமர்சனம் வச்சாலும் சரி, அவருடைய கெத்து ஒரு இம்மி அளவு கூட குறையல. இப்ப கூட நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணாலும் அவர் இன்னும் பெருசாயிட்டே போறாரு அப்பப்போ. ஆனா அவருக்கு கிறுக்கு பிடிக்கும். அவரோட வாழ்வது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது, மிகப்பெரிய சாதனை. செல்லம்மா நினைச்சிருந்தா அவரை தொல்லை பண்ணிருக்கலாம். நீங்க ஒரு வேலைக்கு போங்க, ஒரு செக்யூர்டான ஜாப் வேணும், மாதம் மாதம் வருமானம் வேணும், சொத்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஊழல்கள், சின்ன சின்ன
மன வருத்தங்கள் இருந்தது. ஆனா எப்பொழுதுமே ஒருவரை எந்த ஒரு சமயத்திலுமே அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த கொடிய வறுமையிலும் ஒரு நாள் நம்ம ஆளுக்கு திடீர்னு கிறுக்கு பிடிக்குது. எட்டயபுரத்துல இருக்கும் பொழுது செல்லம்மாவை கூப்பிடுறாரு. செல்லம்மா வா, வெளியில போயிட்டு வரலாம், சும்மா அந்த தோட்டத்துல ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், வரியான்னு கேட்கிறாரு. உங்களுடைய மொழியில சொல்லணும்னா ஒரு டேட் போலாமான்னு கேட்கிறாரு செல்லம்மா கிட்ட. ஒரு ஈவினிங் டேட் போலாமா, வரியா? செல்லம்மாவுக்கு அப்படி கொலையெல்லாம் நடுங்குது. ஏன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வாக்கிங் தானே போலான்னு கூப்பிடுறாரு, சும்மா ஒரு டேட்டுக்கு தானே கூப்பிடுறாரு, அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு பயம் வரும்? ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்கள் வெளியிலேயே வரமாட்டாங்க, வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் முன்னாடி போவாரு, அவங்களுக்கு 10 அடிக்கு பின்னாடி தான் மனைவி போகணும், தலையை அப்படி குனிஞ்சுக்கிட்டே போகணும். பெண்களை படிக்கவும் வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் பெரும்பாலும். இவர் திடீர்னு ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். இவர் மட்டும் தனியா பண்ணா பரவாயில்ல, ஆனா மனைவியையும் கூப்பிடுறாரு. செல்லம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இவருக்கு நோவும் சொல்ல முடியாது, யாரு என்ன பேசுவாங்கன்னே தெரியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவருக்கு வர வேண்டிய திட்டம்லாம் இவங்களுக்கு வந்துடும். என்ன செல்லம்மா நீ புருஷன் என்ன சொன்னாலும் தலையாட்டுற அப்படின்னு கிண்டலா பேசுவாங்க உறவினர்களே. நான் அவன் நிலைமையில இருந்தேன்னா பிச்சை எடுத்திருப்பேன் செல்லம்மான்னு காதுபட அவமானமா பேசுவாங்க. அதெல்லாம் அவங்கதான் பேச பண்ணுவாங்க, இவருக்கு தெரியாது. இவர் அப்படியே தூசி இந்த மாதிரி தொடச்சிட்டு போயிடுவார், அவங்களால அது முடியல. ஆனா அதே சமயத்துல பாரதியார் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னாருன்னா செஞ்சிருவாங்க. அதுதான் செல்லம்மா. சண்டை போடலாம், ஊடல் செய்யலாம், கோச்சிக்கலாம், ஆனாலும் கடைசியில அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு, அவர் தான் எனக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி உங்க கூட வரணும் அவ்வளவுதானே, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அவங்க ஒரு மாதிரி பயந்து பயந்து வராங்க. இவர் ஒரு மாதிரி அப்படியே கெத்தா அப்படியே ஜாலியா டேட்டிங் போகும்போது ஒரு ஆண்மகனோட மனசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனநிலையே வெளியில வராரு. வா போலாம் வா சொல்லிட்டு நடக்கிறாரு அக்ரஹாரத்துல. ஏதோ சாதாரணமா நடக்கல, அப்பதானே ஹீரோயிசத்தை காட்ட முடியும், அப்பதானே கெத்து காட்ட முடியும் மனைவி கிட்ட. வா செல்லம்மா போகலாம் அப்படின்னு கையை கோத்துக்கிறாரு. அவங்களுக்கு இன்னும் நடுங்குது. ஐயோ அந்த மனுஷன் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே, இவர் கூட எத்தனை தூரம் நடக்கணுமோ, என்னென்ன பேச்ச கேட்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நடுங்கிட்டு வராங்க. இவர் ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே கையை கோத்துட்டு போயிட்டே இருக்காரு. சோ அவங்க போறத நிறைய பேர் வேடிக்கை பாக்குறாங்க, விஷயம் பரவிடுது அப்படியே. அன்னைக்கு மட்டும் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ த்ரெட்ஸோ என்ன வேணா வச்சுக்கோங்க, ஸ்னாப் சாட்டோ டிக்டாக்கோ எல்லாத்துலயும் பாரதியும் செல்லம்மாவும் தான் ட்ரெண்டிங்ல இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவர் பாட்டு கையை கோத்துட்டு போறாரு. வெளியில எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாத்தியா, வா 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 பார்க்கலாம், வா 2 பைத்தியம் போகுது பாரு, வா பார்க்கலாம். அவங்களுக்கு இது வேடிக்கை. ஆனா பாரதியாருக்கு தெரியும், நான் ஒரு சம்பவம் பண்றேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். செல்லம்மாவுக்கு இன்னும் பயம் வருது. மாதிரி கூச்சப்பட்டு நிமிர்ந்து கூட பார்க்க முடியல அவங்களால. 1000 பேர் 1000 விதமா திட்டுறாங்க, கல்லெறிகிற மாதிரி சொல்லறியறாங்க. ஆனாலும் நம்மாடு தைரியமா போயிட்டே இருக்காரு, நெஞ்சு நிமித்திக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட பயமே இல்லை, அவருக்கு என்ன பண்றோம்னு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு சாதாரண மனிதனா இருந்தா இந்த மாதிரி யாராவது திட்டா பயந்துருவோம், ஓடிடுவோம். அவர் ஓடல, இன்னும் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த ஒரு நெருக்கடியிலையும் அவருடைய ஸ்வாகோ அவருடைய ஆராவோ குறையவே இல்லை. இந்த மாதிரி சொன்னாதானே உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் குறையாம நீங்க சொல்வீங்கல்ல வைபு, அந்த ஒரு வைபை ஏற்படுத்துறாரா. ஆனா அந்த வைபை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் அந்த சமூகத்துக்கு இல்லை. அவர் பாக்குறாரு, பேசுங்கடா பேசுங்க. அப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போறாரு. செல்லம்மாவை இருக்குமா பிடிச்சுக்கிட்டு. அவர் செல்லம்மாவை கூட்டிட்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா இதெல்லாம் வாக்கிங் தானே போறாங்க, கணவனும் மனைவி நடந்து போறாங்க, இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அப்ப அவர் கையை பிடிச்சுக்கிட்டே ஒரு பாடல் பாடுறாரு. என்ன பாடல் தெரியுமா? நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திறம்புவர்
வருவதில்லையா சொல்லிட்டு போற. அன்றைக்கு பாரதியாரோட சேர்ந்து இந்த பரீட்சைக்கு செல்லம்மாவும் கலந்துக்கிறாங்க. அன்றைக்கு அவங்க தலை குனிஞ்சு நடந்ததனால தான் இன்றைக்கு பல பெண்கள் பல துறைகள்ல தலை நிமிர்ந்து சாதனையாளர்களா. இப்படி அவர் செய்தது நிறைய. நீங்க மதிப்பெண் வாங்கறதுக்கும் பாரதி கவிதைகளை படிக்கலாம், மதிப்போடு வாழறதுக்கும் அவருடைய கவிதைகளை படிக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் சம்பவங்கள் மூலமாகத்தான் தெரியும். இன்னொரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். புதுச்சேரியில இருந்தப்போ என்ன ஆகுது, ஒரு உளவாளி பாரதியாரோட வீட்டுக்கு வரான். பாரதியாரோட நெருங்கி பழகிறான். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது பாரதியாரை ஏமாற்றி தமிழ்நாட்டு எல்லையில போய் அவரை கொண்டு விட்டுடணும். கொண்டு விட்டுட்டா நமக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைய சன்மானம் தரும் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். பாரதியார் 10 ஆண்டுகள் புதுச்சேரியில இருந்தார். அது பிரெஞ்சு காலனியா இருந்தது. அவர் தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்தா கைது பண்ணிடுவாங்க. ஒரு நாள் பாரதி அவனோட வெளியில கிளம்பி போயிட்டார். செல்லம்மா கிட்ட சொல்லவே இல்லை. செல்லம்மாவுக்கு ஒரு பயம் வருது, ஒரு சந்தேகம் வருது. மனுஷன் பக்கத்து தெருவுக்கு போனாலே சொல்லிட்டு போவாரே, ஆனா இதை சொல்லாம போயிட்டாரு, ஏதோ சரியில்லையே. சரி வந்துருவாரு சாயங்காலம் விட்டுடுறாங்க. இன்னைக்கு சாயங்காலமும் அவர் வரல. அவங்களுக்கு இன்னும் பயம் வருது. பக்கத்துல இருக்கிற மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரே தெருவில் இருந்தவங்க, அவங்க கிட்ட செய்தி சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு யாரோட போனார் பாரதி அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நண்பருடைய விவரங்கள்லாம் செல்லம்மா சொல்றாங்க. ஐயோ, அவர் கூட ஏமா நீ பாரதியார் ஆரம்பிச்ச? அவருடைய நோக்கமே இந்த மாதிரி சுதேசிகள் சுதந்திர போராட்ட வீரர்களை ஏமாத்தி உங்க பேர்ல வாரண்ட்லாம் இல்லை சார், நீங்க தைரியமா தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம்னு ஏமாத்தி கூட்டிட்டு போய் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்சுட்டா உன்னுடைய கணவன் அந்தமான் சிறையில இருப்பார், காலாகாலத்துக்கும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் பீதி எடுத்து உங்க அப்பாவுக்கு சொந்த வீட்டுக்கு டெலிகிராம் கொடுத்துறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆகுது வரல, இரவாகுது அவர் வரல, அடுத்த நாள் காலையிலயும் வரல, அடுத்த நாள் மதிய சமயத்துல வராரு. ஆனா வேறு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு பந்தாவா கார்ல அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி வராரு. அதுக்குள்ள செல்லம்மாவுடைய அப்பா வந்துட்டார் வீட்டுக்கு. மாமனாரை பார்த்து வணக்கம் மாமா நல்லா இருக்கீங்களா, எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டாரு உள்ள. அப்பதான் செல்லம்மாவுக்கு அப்பா இப்படியே வந்துட்டாருப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அப்போ அந்த நண்பர் சொல்றாரு, வழக்கறிஞர், திருப்பாதிரி புள்ளியோர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கடலூர் பக்கத்துல, தமிழ்நாடு புதுச்சேரி பார்டர். அங்க நான் பாரதியார் இந்த ஸ்பை ஆளோட பார்த்தேன். அந்த ஸ்பை ஆளுன்னு எனக்கு தெரியும். எப்படியோ அந்த ஸ்பை கிட்ட இருந்து பாரதியார கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்பைக்கு பெருத்த ஏமாற்றம். நல்ல வேளை நான் பார்த்தேன் பாரதிய. பார்க்கலன்னா இந்நேரம் புருஷன் அந்தமானுக்கு போயிருப்பான், பத்திரமா பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இதோட கதை முடியல. இது வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்டோரி தானே. ஒரு 2-3 நாட்கள் கழித்து அந்த உளவாளி திரும்பவும் பாரதியாருடைய வீட்டுக்கு வர்றாரு. பாரதியாருடைய வீட்டுக்கு அவருடைய காலில் விழுந்து, ஐயா என்ன மன்னிச்சிருக்க, தெரியாம நான் உங்களுக்கு ரோகம் பண்ணிட்டேன், காசுக்காக ஆசைப்பட்டு உங்களை காட்டி கொடுக்க நான் நினைச்சிட்டேன். அம்மா செல்லம்மா காலிலே விழுறாரு, நீங்களும் என்ன மன்னிச்சிருக்கோமா. செல்லம்மாவுக்கு இன்னும் கோவம் வருது. என்ன திட்டமிட்டு இருந்த நீ என் புருஷனை ஜெயில போட்டுதான்னு நினைச்சேன்னு அவங்களுக்கு அப்படியே கொந்தளிக்குது. பாரதியார் எதுவுமே நடக்காத மாதிரி, பரவாயில்லப்பா எழுதிருப்பான், நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீ தான் திருந்திட்ட போ அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. அவனை எதுவுமே கோச்சிக்கல, கடுமையா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்பதான் செல்லம்மாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. இவர் என்ன கிறுக்கா, பைத்தியமா, எவ்வளவு வேதனையை நான் அனுபவிக்கிறேன், இதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அந்த ஆளை மன்னிச்சு அனுப்புறாரு அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியும். கோச்சிட்டு போயிடுறாங்க. பாரதியார் அந்த சமயத்துல கோவப்படல. அப்ப என்ன பண்றாரு தெரியுமா, செல்லம்மாவை பார்த்து ஒரு பாடல் பாடுறார். அந்த பாடல் தான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். தத்துவம் சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கான் அப்படின்னா ஒரு கெட்டவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கணும்ல. அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்காத. எல்லாருக்குள்ளேயும் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இருக்குன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கா அப்படின்னா அவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கணும்ல. இப்போ நெருப்பு இருக்கு, நெருப்பு எரியும் போது சுத்தி புகை மூட்டமா இருக்கு. புகை மூட்டமா இருக்கும் பொழுது நமக்கு நெருப்பு தெரியாது.
ஆனா அந்த புகையை விலக்கி நாம கிட்ட போகும் பொழுதுதான் நெருப்பு தெரியும் இல்லையா? புகை மூட்டமா இருக்கேன்னு நம்ம நெருப்பை குறைச்சு மதிப்பிடுறது இல்லை. புகை வரதுனால நெருப்பு வீரியம் குன்றுவதும் இல்லை. அந்த மாதிரி மனிதர்கள், நீ எல்லையை பார்க்காத, வெளிப்புற தோற்றத்தை பார்க்காத, அவங்க தொழிலை பார்க்காத, அவங்க மோசமானவங்களா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், நிறைய பாவம் செய்தவனா இருக்கலாம். ஆனால் அவனுடைய மூலமும் அந்த பரம்பொருள் தானே. நீ அதை மட்டும் பாரு. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய். யார் சொல்லுவா? கிறுக்காண்டாடு. புலி பாய்ஞ்சு வருதுன்னா கும்பிட்டுமான அந்த மாதிரி ஒரு நிலையில் வாழ்ந்தவர். இந்த செல்லம்மா பின்னால ஆல் இந்தியா ரேடியோல பேசும்போது சொல்றாங்க, ஒரு கவிஞனோட வாழ்வது, வெறும் கவிஞன் இல்ல, மகா கவிஞன். ஒரு கவிஞனோடு வாழ்வது சாதாரணமானதே இல்லை. கனவு காண்பது அவருடைய உரிமை. ஆனா என்ன செய்வது, எல்லா கஷ்டமும் நான் தான் பட்டேங்கிறாங்க. இந்த பாட்டை பாடின பிறகு பாரதியாருடைய முதல் பெண் தங்கம்மா ஓடி வராங்க. அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்பா. என்னம்மா கேளு. அப்ப ஊர்ல எல்லாரும் உன்னை பித்தன்னு திட்டுறாங்களே, ஏன்? குழந்தைகளை அந்த மாதிரி டக்குன்னு கேட்டுடுவோம்ல. பெரியவங்களை மாதிரி நாகரிகம் எல்லாம் பார்க்க தயங்க. பெரியவங்க செய்ய முடியாதத குழந்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிடும். இப்ப ஏன்பா உனக்கு இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க? நீ கவிஞர் தானே. அப்படி கூப்பிடாம ஏன் உன்னை பித்தன், பைத்தியக்காரன், முட்டாள்லாம் சொல்றாங்க? ஏன் பித்தன் உனக்கு ஒரு நாமம் அப்படின்னு கேட்கிறாங்க. பாரதியாருக்கு சிரிப்பு வருது. அவர் சொல்றாரு, பரவாயில்ல தங்கம், பித்தன் என்பது கூட கடவுளின் நாமம் அல்லவா, வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரியான ஒரு மனிதனோட வாழ்வது எத்துணை கஷ்டம். அவர் தன்னுடைய காலத்தை தாண்டி யோசித்தவர். அதனால பல பேருக்கு அவரை புரியல. இன்றைக்கு அவர் சொன்னதெல்லாம் நடக்கின்றது. பாடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு சொன்னாங்க இல்லையா? சுதந்திரம் அடையறதுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பாடிட்டார். அப்புறம் மேடம் ரொம்ப அரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க, சேலம் முருகாலை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு என்ன ரொம்ப ஒரு வியப்பு அப்படின்னா, நான் பாரதியார் கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா அவருடைய தமிழையோ அவருடைய கவிதை திறமையோ கேட்க மாட்டேன். அவருடைய அந்த மனசுதான் நான் கேட்பேன். அந்த மனசை விட ஒரு சிறந்த சொத்து, ஒரு சிறந்த கெத்து கிடையவே கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அவரை வசைப்பாடலாம், வாழ்த்தலாம். ஆனா அவரை கடந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் இலக்கிய, மொழி, சமூக வரலாற்றை நாம படிக்கவே முடியாது. உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இன்றைக்கும் உங்களோட வைபாக கூடிய ஒரு கவிஞர். அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, சார் இதெல்லாம் நல்லா இருக்கு சார், நீங்க சொல்றதெல்லாம் வரலாறு, ஓகே, கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு சார், எங்களுக்கு இதனால என்ன கிடைக்கும்? அந்த கேள்வி உங்க மனசுல எழலாம். பாரதியார் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனா இன்றைக்கும் எல்லோருக்கும் அவர் தேவை. அவருக்கு நிறைய மன கஷ்டம், நிறைய பண கஷ்டம்லாம் இருந்தது. ஆனா அந்த மனுஷன் அதெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய கவிதைகளை படிக்கின்ற எவன் ஒருவனும் துன்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி யார் நினைப்பார்கள்? அவருடைய கவிதை புத்தகத்தை எடுப்பதும், இன்றைக்கு புதிதாக பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தையை எடுப்பதும் ஒன்றுதான். அவ்வளவு புதுமை, அவ்வளவு ஃப்ரெஷ், அவ்வளவு பொருத்தம். நீங்க திடீர்னு ஒரு பக்கத்தை திறந்து ஏதாவது ஒரு கவிதையை படிங்களேன். அச்சமில்லை அச்சமில்லை மட்டும் நான் சொல்லல, தேடி சொல்றதம் மட்டும் சொல்லல. சென்றது நீ மீளாது மூடரே, நீ எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றடிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதி, கொன்றடிக்கும் கவலையில் விழுந்து குமையாதி, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமலை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் அப்படிங்கிறார். அவருக்கே 1000 கஷ்டம். ஆனா அதை படிக்கும் போது சிலிர்க்குது. அந்த ஒரு ஆறுதல், அந்த ஒரு அரவணைப்பு எல்லாருக்கும் தேவை. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க, பெரிய பதவிக்கு போனோம், பணம் வேணும், அதெல்லாம் அப்புறம். எல்லோரும் சோர்ந்து துவண்டு விழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நான் உட்பட எவ்வளவு பெரிய ஆளானாலும் அப்பொழுது நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் பணம் இல்லை. அப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது பதவி இல்லை. அப்பொழுது நாம் எதிர்பார்ப்பது நம்மை தூக்கி விடுவதற்கு ஒரு கை, நாம ஆறுதலா சாய்ந்து கொள்வதற்கான ஒரு தோள்,
நம்மை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு தூண், தோளாகவும் கையாகவும் தூணாகவும் உங்களுக்கு எப்பொழுதும் உடன் வருபவர் பாரதியார். அதனால நீங்க எப்பொழுதும் அவர்கிட்ட போகலாம். அவர்கிட்ட பேதமே இல்லை, எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் தேவையில்லை. சிறப்பா நீங்க ஆணோ பெண்ணோ, சிறியவரோ பெரியவரோ, பாமரனோ பண்டிதனோ, எதுவுமே ஒரு கிரைட்டீரியா கிடையாது. ஜாதி மதம் இனம் மொழி நாடு எந்த பேதமும் இல்லை. நீங்க அவர்கிட்ட எப்பொழுது வேணாலும் போகலாம். அவருடைய வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கும். நீங்க அவர்கிட்ட சண்டை போடலாம், கத்துக்கலாம், எப்பொழுதுமே. அவர் ஒரு நடமாடும் கலங்கரை விளக்கம். நீங்கள் கலங்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒளி காட்டக்கூடிய கலங்கரை விளக்கம். ஆனா அது மட்டுமா பாரதி? இன்றைக்கு நாம பேசக்கூடிய தமிழ், இன்றைக்கு நாம் எழுதக்கூடிய தமிழ் அவருடையது. தமிழ் அன்னைக்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்த முதல் கவிஞர் அவர்தான். நீ புடவை மட்டுமா அணிந்து கொள்வாய், நவநாகரிக உடைகளையும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர் பாரதி. அவர் செய்த சாதனைகள் நிறைய. அதையெல்லாம் சொல்ல இந்த ஒரு மணி நேரம், இந்த ஒரு நாள் பத்தாது. நிறைய வெளியுலகத்துக்கு தெரியாத சாதனைகளை அவர் சத்தமே இல்லாம செஞ்சுட்டு போயிருக்கார். அவருடைய அக வாழ்க்கை ஒரு தனி சாதனைனா, புற வாழ்க்கை அதனிலும் பெரிய சாதனை. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் நாளை வருங்காலத்தில் பத்திரிகை துறைக்கு போகலாம், ஊடகத்துறைக்கு போகலாம். அந்த பத்திரிகை துறையிலையும் ஒரு முன்னோடியாக இருந்தவர். இன்றைக்கு பத்திரிகையில கார்ட்டூன்ஸ் வருது, அந்த கேலி சித்திரங்கள் அல்லது கருத்து படங்கள், அதை தமிழ் இதழிகள், அதாவது தமிழ் ஜேர்னலிசம்ல முதல் முறை கொண்டு வந்தவர் பாரதி. தமிழ்ல குழந்தைகளுக்காக முதலில் ஒரு பாடல் எழுதியவர் பாரதி. தமிழில் முதலாக தன்னுடைய மனைவியை பற்றி கவிதை எழுதியவர் பாரதி. தன்னுடைய மனைவியின் பெயரில் ஒரு பாடலை பிரசுரம் செய்தவர் பாரதி. தமிழில் இயேசுவை பற்றி, அல்லாவை பற்றி எழுதிய இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்துவர் அல்லாத முதல் கவிஞர். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பகவத்கீதைக்கு முதலில் தமிழில் உரை தந்தவர். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி அவருடைய சாதனைகள் பல. அவரை பற்றி நாம தெரிந்து கொண்டிருப்பது ரொம்ப கம்மி. 3 வாசகம் நீங்க எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டால் போதும். மற்றதெல்லாம் அப்புறம் தான். அவர் எல்லாத்தையும் பாடியிருக்கார். தேசிய கவி மட்டும் அவர் கிடையாது. நாட்டுக்காகவும் பாடியிருக்கார், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாடியிருக்காரு, சமுதாய ஒற்றுமைக்காகவும் பாடியிருக்காரு, காதலை பற்றி பாடியிருக்காரு, கடவுளை பற்றி பாடியிருக்காரு, அரசியல் பேசியிருக்காரு. என்னதான் பாடல? தமிழில் முதலாக வால் நட்சத்திரத்தை பற்றி, சூரியனுடைய ஒளியினுடைய வேகத்தை பற்றி எல்லாம் பாரதி கவிதையில் எழுதுறார். இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் தமிழ்துறை தலைவர் ஒரு பாடல் பாடுறார் இல்லையா? சிந்து நதியின் இசை நிலவினிலே. திருச்சியில இருந்து பாடுறதுனால வசதியா என்ன பண்ணிட்டாரு, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னு சென்டிமெண்டா அடிச்சிட்டாரு. அந்த பாடலை பாத்தீங்கன்னா பாரதியாருடைய விஷன் நமக்கு தெரியுது. இவர் வெறும் தமிழ் புலவர் கிடையாது, இவர் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இந்தியா 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 என்றுதான் வாழ்ந்தவர். பாரதியார் எப்படின்னா ரொம்ப பியூட்டி கான்சியஸ்னஸ் உள்ள ஒரு மனிதர். இறந்த அந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் அவருக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. இறந்த அன்றைக்கும் கூட கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி தலைப்பாகை எல்லாம் சரியா இருக்கா, மீச சரியா இருக்கா, கோட்டெல்லாம் அழகா அயன் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வெளியே போவார். அவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த அவருடைய கோட்ல ரோஜா பூ குத்தி வச்சிருப்பாரு. அதாவது சின்ன சின்ன நூல் இழைகளை இங்க குத்தி வச்சிருப்பாரு. பின்னால என்ன சொல்லிட்டாங்க, பாவம் வறுமை அவருக்கு, உள்ளுக்குள்ள அந்த உள்ளாடையெல்லாம் ஓட்ட, அதை மறைக்கிறதுக்காக இந்த கோட்டை போட்டு பின்னால அதை தைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை அது அல்ல. ஐயா சொன்னார் இல்லையா, அவருடைய கவிதைகள் தான் வெடிகுண்டுகளோ என்று அஞ்சினார்கள் சொன்னார் இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு தெரியுமா? இப்போ நீங்க கடற்படை, விமானப்படை, ராணுவ படையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்று ஒரு தனி சீருடை இருக்கும். அது ஒரு நிறத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இவங்க நேவி தான், இவங்க ஏர்போர்ஸ் தான் தெரியும் இல்லையா? அந்த சீருடையில பார்த்தீங்கன்னா இலட்சணை இருக்கும், அந்த பேட்ஜ் இருக்கும், அது அழகாக இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. பாரதியார் எல்லைக்கு போய் துப்பாக்கி ஏந்தி அல்லது வாழ் சுழற்றி சண்டை போடல. அவரை பொறுத்த வரைக்கும் எழுதுகோல் தான் துப்பாக்கியே. ஆனால் மனதளவுல அவர் தன்னை பாரத
தளபதியாக நினைத்துக் கொண்டார். அதனாலதான் அந்த கோட்டுல அந்த ஒரு விமானப்படை தளபதி மாதிரி, கடல் படை தளபதி மாதிரி தன்னை நினைத்துக் கொண்டு, ஒரு ராணுவ வீரனாக தன்னை நினைத்துக் கொண்டு இப்படி ரோஜா பூவை குத்திக்கிட்டு வெளியில திரிவார். அப்படி வாழ்ந்தவர். அந்த கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம்லாம் காமர்ஸ் பேசுறாரு பாருங்க, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருந்து எது கிடைக்கும். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே. நமக்கு ட்ரேடு சொல்லி தராருங்க அந்த மனுஷன். அதெல்லாம் அவருடைய வேலையா? தமிழ் சொல்லி கொடுக்கணும் தானே அவருடைய வேலை. அவர் அத்தோட நிக்கல. நத்தின மக்கினிய பொருள் கொண்டே அப்படின்னு பாடுறார். அவர் ஒரு சுதேசி. இப்ப மேக் இன் இந்தியான்னு நம்ம சொல்றோம்ல, அது அன்றைக்கே அவர் கனவு கண்டார். நாம எல்லாரும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை தான் வாங்கணும், பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம பொருளாதாரம் வளரும். தூத்துக்குடியில முத்துக்குளித்தல் தொழில் ஒரு காலத்துல மிகப்பெரிய செல்வ செழிப்பான, நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்த்த ஒரு தொழிலாக இருந்தது. பிறகு அது முடங்கி போயிட்டு, இப்ப கூட அப்படிதான் இருக்கு. அந்த முத்துக்களுக்காக கிரேக்க தேசத்திலிருந்து, ரோமானிய தேசத்திலிருந்து இங்க வந்தாங்க. அந்த முத்துக்களுக்காக, இங்க விளையக்கூடிய அந்த ஸ்பைசஸ்க்காக அவங்களுடைய கஜானாவையே காலி பண்ற அளவுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அந்த தொழிலை மீட்டெடுக்கணும் என்கிறார் பாரதி. நன்று கருது, உன்னுடைய இலக்கு எப்பொழுதுமே உயர்வானதா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய எக்கனாமிஸ்ட் ஆகணும், பத்திரிகையாளன் ஆகணும் அப்படின்னு கனவு வைத்துக் கொள்ளக்கூடாது. மருத்துவத்துறையில நான் இந்த புற்றுநோய்க்கு அல்லது இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு துல்லியமான தெளிவான இலக்கை நீங்க வச்சுக்கணும். அது நேர்மையான ஒரு இலக்காக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும். எல்லா இலக்கும் இலக்கல்ல, எல்லா விளக்கும் விளக்கல்லங்கிற மாதிரி. நன்று கருது, பாசிட்டிவா யோசி. முதல்ல எடுத்த உடனே இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமான்னு யோசிச்சா வாய்ப்பே இல்லை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். உங்கள் எண்ணம் முதல்ல உயர்வானதா இருக்கணும். அதான் நன்று கருது. சரி, நீங்க சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய பேசுறோம்ல, அது மட்டும் செய்தால் போதுமா? நினைத்தால் மட்டும் போதுமா? போதாது, செய்யணும். எப்படி செய்யணும்? நாளெல்லாம் வினை செய். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் அதற்காக உழைத்து அப்படியே மறந்துடக்கூடாது. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் தொடங்கிக்கலாம் இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் வெற்றி வராது. ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும். அதுதான் நாளெல்லாம் வினை செய். ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நீங்க ஓடணும், ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். ஆங்கிலத்துல அதற்கு தான் கன்சிஸ்டன்சின்னு பேர். நீங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு தோணும் பொழுது மட்டும் செய்யக்கூடிய ஒரு வேலையை விட ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலுக்கு மதிப்பும் வீரியமும் அதிகம். சரி, இந்த ரெண்டும் செஞ்சா நீங்கள் நினைத்தது முடியும். பாரதியார் படிக்கிறார். இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியில உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் குருவையோ, ஒரு இன்ஸ்பிரேஷன் கோச்சையோ, லைஃப் கோச்சையோ தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷனா, இன்ஸ்பிரேஷனா மாறுவீங்க. முயற்சி செய்வது உங்களுடைய இயல்பாக வேண்டும். வெற்றி தோல்வி அப்புறம். தோனி சொல்வார் இல்லையா, ரிசல்ட் நினைக்காத, ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ். கடமையை செய்யும், பலனை எதிர்பாராது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்தால் நீங்க வெற்றியை தேடி போகவே வேண்டாம். வெற்றி உங்களை தேடி வரும். வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. எனவே இன்னும் நிறைய இருக்கு கொடுப்பதற்கு. ஆனாலும் நேரமின்மையால் நான் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு ஆதரவு தந்த நாளைய வெற்றியாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்